இன்னைக்கு நம்ம ஹாய் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு சின்ன பிரேக் டவுன் மாதிரி என்ன மாதிரி கட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த ட்ரெய்லரோட ஸ்டோரி டெல்லிங் எப்படி இருக்கு, படத்தோட ஸ்டோரி டெல்லிங் வந்து எப்படி மேட்ச் பண்ணிருக்காங்க, பிளஸ் என்னென்ன மாதிரி என்ஜாயபிளான எலிமெண்ட்ஸ் இருக்கு, இதெல்லாமே நம்ம கொஞ்சம் இந்த வீடியோல வந்து பிரேக் டவுன் பண்ணி பார்த்துடலாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் நம்ம பார்த்தோன்னே ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கவின் சாரோட ஆக்டிங் தான். பிகாஸ் வந்து ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் அவரோட ஆக்டிங் வந்து வேற வேற மாதிரி வித்தியாசம் காட்டியிருக்காரு. எப்படி சொல்றேன்னா, ஆரம்பத்துல வந்து அவர் மாதிரி ஃபீல் பண்ணாலும் ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக் காமெடி இருக்கு. அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். பிகாஸ் வந்து நம்ம ஒரு எமோஷனா இருக்கிற விஷயம், ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த லவ் ஃபெயிலியர் வந்து நம்ம வந்து சோகமா சொல்றது வேற, அதே வந்து அந்த சோகமா சொல்றது ரொம்ப காமெடியா இருந்தா எப்படி இருக்கும், லைக் வந்து நம்ம ரியல் லைஃப்ல எல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த இதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிருக்காரு. ஸோ ஆக்டிங் வைஸ் வந்து கவின் சாரோட நடிப்பு இதுல செம்மையா ஒர்க் ஆயிருக்கு. இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃப்ரேமே பாக்கியராஜ் சார் வராரு. அது வந்து நான் யதார்த்தமா பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் யோசிச்சேன் அவர் நம்ம கூட இல்லைன்னு. ஸோ வந்து அவரோட பிளெஸிங் வந்து இந்த படத்துக்கு கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு சில அட்வைசஸ் செம்மையா கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அட்வைஸோட இந்த ட்ரெய்லர்ல ஆரம்பிக்கிறாங்க. பசங்கள்ல 3 விதம், அதுல வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்றோம் ஒருத்தன், கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ற ஒருத்தன், இது ரெண்டுத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகாம நடுவுல ஒருத்தன் வேஸ்ட் லக்கேஜ சுத்திட்டு இருப்பான் அப்படின்வாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பசங்க பார்த்த உடனே ஐயோ நம்மளதான் சொல்றாரு அப்படின்னு தோணி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கனெக்டடா இருக்கு. ட்ரெய்லரோட மூட் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்துருப்பீங்க, ஸ்டார்டிங்ல வந்து ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக் காமெடி, சோகமான விஷயம் தான். அவருக்கு ஒரு லவ் பிரேக்கப் ஆயிருக்கு. அதை வந்து அவங்க அம்மாட்ட சொல்ற விதமா இருக்கட்டும், ராதிகா மேம் வந்து அந்த விஷயத்தை அவ என்ன அவ்வளவு பெரிய புடிங்கியா அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து நார்மலா வந்து யார் சொன்னாலுமே வந்து ஒரு மாதிரி ஹர்ட்டிங்கா கூட இருந்திருக்கலாம். பட் இவங்க டெலிவர் பண்ற விதம் வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஃபன்னியா அழகா அக்செப்டபிளா தான் கொண்டு போகுது. அந்த கட்ல இருந்து அப்படியே வந்து நயன்தாரா மேம்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது. பட் அவங்க சொல்றது வந்து நயன்தாரா மேம் இல்ல, இதுக்கு முன்னாடி மயில்சாமியான கவின் சாருக்கு வந்து ஒரு பிரேக்கப் நடந்திருக்கு. அந்த பிரேக்கப் வந்து ஒரு மாதிரி ஃபன்னியான பிரேக்கப்பா தான் இருக்க போகுது. இது வந்து ஒரு ஸ்டோரியோட லீடா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இருந்து அப்படியே கவின் சாரோட எமோஷனல் கேரக்டர் ஆர்க் வந்து அப்படியே ஸ்லோவா பில்ட் ஆகும். அதே தான் இந்த ட்ரெய்லர்லயும் ஒர்க் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து அவரோட ஃபீலிங்ஸ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு காமெடியா இருக்கோ அப்படியே வந்து ட்ரெய்லர் ப்ராக்ரஸ் ஆக ஆக பாருங்க அந்த மியூசிக்கோட டோனுமே மாறும், அவரோட ஆக்டிங் டோனும் மாறும், சுத்தி இருக்கிற சிச்சுவேஷன்ஸும் மாறும். சோ வந்து அப்படியே அந்த ட்ரெய்லரை ஒரு மாதிரி ஃபன் ஆரம்பிச்சு மிட்ல அப்படியே வந்து ஒரு மாதிரி ஜாலியா எலிவேட் பண்ணி எண்டிங்ல செம எமோஷனலா டெலிவர் பண்ணிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மெயினா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கிறது ஜென் மார்டின் சாரோட மியூசிக் தான். எனக்கு ரைட் ஃப்ரம் டாடா அவரோட மியூசிக் வந்து நான் கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். டாடாக்கு அப்புறம் கவின் சாரோட நிறைய காம்பினேஷன்ல படம் பண்ணிட்டாரு. லடி பகர், கிஸ், இப்போ ஹாய், இதெல்லாம் வந்து அவரோட டோன் வந்து எனக்கு பர்சனலா தலை இவன்ட்ட வந்து ஒரு மியூசிக் சென்ஸ் ஒன்னு இருக்கும். ஒரு மாதிரி வந்து பிரேக்கப்னா வந்து பயங்கரமா எலிவேட் பண்ணி அள வச்சிருவாரு. அதே மாதிரி காமெடியானா அது வந்து வேற மாதிரி ஒன்று பண்ணுவாரு, மாஸ்னா அது மாதிரி ஒன்று பண்ணுவாரு. இவர் மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் அதிகமா இன்னும் அவரோட சைடு நம்ம பார்க்கல. ஆனா மெலடிஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான விஷயம். கிஸ் படத்துல வந்து அந்த 3D சாங், அந்த பிஜிஎம், இதெல்லாமே வந்து செம்மையா இருக்கும். நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ஜென் மார்டின் அவர் வந்து செம்மையான மியூசிக் டைரக்டர். இதுலயுமே வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு மாதிரி ஃபன்னான பிஜிஎம்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் மிட்ல வந்து பாருங்க அப்படியே ஒரு மாதிரி செலிப்ரேஷன், அவர் கோரஸா சில வார்த்தைகள்லாம் வந்து ட்ரெண்டா யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, கேரே செட்டிங்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அழகா ஹோல்ட் பண்ணி ஒரு மாதிரி கோரஸா ஃபன்னாவும் மியூசிக் பண்ணிருக்காரு. கடைசியா ஒரு மெலோடி வந்துச்சு, அது என்ன சாங்னு எனக்கு தெரியல, நான் பார்க்கணும். அந்த சாங் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே அந்த லவ் ஃபீலை அப்படியே எலிவேட் பண்ணுது. படத்தோட மூட் வந்து அழகா ஒரு இடத்துல கண்டிப்பா எமோஷனலாவும் பண்ணிருக்காங்க. சோ எதிர்பார்த்த மாதிரி இந்த ஹாய் படத்துல எல்லா விதமான எமோஷன்ஸும் இருக்க போது. சோ ஃபன்னாவும் ஜாலியாவும் பார்க்க போறோம், அதே நேரத்துல அந்த கேரக்டரோட எமோஷன்ஸும் நம்ம பார்க்க போறோம். ட்ரெய்லரோட எடிட் பேட்டர்ன் வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்கும் எந்த ஒரு ஜம்ப்ஸ் இல்ல, ரொம்ப மெச்சூரான கட்டா இருக்கு. அதோட ஸ்டோரி டெல்லிங் வந்து ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கு. ஆரம்பத்துல மயில்சாமியோட ப்ரீவியஸ் வாழ்க்கை எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ள அது எப்படி அவர் ஷேர் பண்றாரு, ஃபைனலா அவர் வந்து எப்படி வந்து நயன்தாரா மேம் மீட் பண்ண போறாங்க, அவங்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு வேர்ல்டு, அந்த வேர்ல்டு வந்து ஒரு கான்ஃபிளிக்டா மாற போய் அவங்களுக்கு நடுவுல ஒரு கல்யாணம் நடந்து இவருக்கு வந்து அவங்க மேல லவ் இருக்கு, ஆனா அவங்களுக்கு இவங்க மேல லவ் வரணும், அது வந்து எமோஷனலா கனெக்ட் ஆகணும். இதுதான் வந்து ஸ்டோரியில இருக்கிற முக்கிய பிளாட் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற சாம்பிளை இந்த ட்ரெய்லர்ல சூப்பரா காமிச்சிருக்காங்க. இதை தாண்டி ஆர்டிஸ்டா வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து எல்லாமே பார்க்க செம்மையா இருக்கு. எங்கேயுமே வந்து இம்மெச்சூரான ஆக்டிங் எந்த இடத்துலயுமே நம்ம பார்க்க முடியல. அழகாவே வந்து ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ஃபியூ செகண்ட்ஸ் தான் காமிக்கிறாங்க, அது எல்லாமே நல்லா இருக்கு. நயன்தாரா மேமோட ஆக்டிங் வந்து ரொம்பவே அழகா இருக்கு. பிளஸ் அவங்களோட அப்பியரன்ஸ், நிறைய பேர் வந்து வயசாயிடுச்சு இதெல்லாமே செட் ஆகாது, என்ன ரொம்ப இதா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிளாட்லயுமே வந்து வயசு அதிகமா தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களோட அப்பியரன்ஸ் வந்து மேக்கப் எல்லாமே வந்து ரொம்ப எலகண்டா நல்லாவே பண்ணிருக்காங்க. அவங்களோட ஸ்கின் டெக்ஸ்சரை பார்த்தாலே தெரியும், ரொம்ப வந்து அழகான ஒரு மேக்கப் இருக்கு. அவங்களும் வந்து பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா தான் இருக்காங்க. படத்துல தேவையான கான்ஃபிளிக்ஸ் கண்டிப்பா இருக்க போது, கண்டிப்பா தேவையான எமோஷன்ஸும் சூப்பரா இருக்க போது. ஓவரால் வந்து படம் ரொம்ப என்டர்டெய்னிங்கா ஒரு ஒர்த் வாட்சா வந்து இருக்கும் தான் எனக்கு ஃபீல் ஆகுது ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம். உங்களுக்கு எப்படி வந்து இது ஃபீல் ஆயிருக்கு, இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, மத்த சில டீடைல்ஸ் மிஸ் பண்ணதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க, அதை பத்தி நம்ம நிறைய பேசலாம். இன்னும் ஃபர்தரா வந்து இந்த மாதிரி நிறைய
நிறைய ட்ரெய்லர் பிரேக் டவுன்ஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைனிங் ஆஃப், சசிகாந்த். பாய்.